Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for waiting. Uh, wow, I'm not sure what to say. மதராசி என் மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு படம். இட்ஸ் ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் தட் ஐம் ஏபிள் டு கம் அண்ட் ஷேர் another film with the தமிழ் audiences again so soon. இந்த இயரில் ஆல்ரெடி ஏஸ் முடிச்சாச்சு. இப்போ மதராசி வந்துட்டு இருக்கு and I'm very 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 excited. I just like to thank all of you, the media people and the Tamil audiences. எனக்கு ரொம்ப encouragement, ரொம்ப அன்பு கொடுத்ததுக்கு thank you so much. I'm sure you will all enjoy the film. Madrasi is an amazing action and love entertainer. The music is also extremely beautiful. Frames கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. So please enjoy the film and thank you all for your blessings. I've loved working with SK sir. அவங்க டேலண்ட் பற்றி, அவங்க கமிட்மெண்ட் டு ஹிஸ் ரோல்ஸ் பற்றி எவ்ரிபடி நோஸ் அஃப்கோர்ஸ். பட் ஒர்க்கிங் வித் ஹிம், சீயிங் ஆல் ஆஃப் தட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்த்தது, இட் வாஸ் ரியலி ரியலி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் முருகதாஸ் சார் ஆல்சோ, we all know about his films and about his beautiful vision, but to see his energy and to work with that was a very beautiful process for me. So ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. And ஆக்சுவலி சார் என்னோட சப்தசாகரதாச்சியில் படம் பார்த்ததுக்கப்புறம் ஹி ரீச் அவுட் டு மீ ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி செட் நீங்கள் தான் பண்ணணும் இந்த கேரக்டர். மாலதி, என் கேரக்டர் பேர் மாலதி தான். ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஹி கேவ் ஸோ மச் ஃபேத் அண்ட் பிலீஃப் இன் என்னோட டேலண்ட்ஸில். ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பி. மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து 8வது படம் நினைக்கிறேன் அது. ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். அண்ட் முருகதாஸ் சார் 3வது படம் அவரோட. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டைரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்னைக்கு ஒரு 20-21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5ஆம் தேதி தயவுசெய்து வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. என்னண்ணா பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா? இல்லைண்ணா, ஒன்லி மியூசிக் தானே. யா, தேங்க்யூ. ஆமாம், இது 8ஆவதுண்ணா. இல்லை சார், ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருமே. லைக் நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல் அப்போ தான் மரீனா வந்தது. அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்டு வேறு மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷோராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன். ஆமாம், ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா. அதான் இப்போ அவர் உள்ள வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. சார் கப்பு ஃபயர் சார், ஷுவராக கப்பு ஃபயர் இருக்கு சார், இதில் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது, அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகியில், யானை இல்லை குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. அப்படி யார் நான் சொன்னாங்க? அப்படியா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான். ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைம்ல வந்து இவருக்கு தான் சூப்பராக பண்றோம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்றோம், அவ்வளவுதானே. ஆனா ஆனா அதான் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர். ஏன்னா எங்க 2 பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு ஆடியன்ஸ் எல்லாம். தலைவர் இல்ல இல்ல, அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம். பெருசா இன்னும் ரிலீஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை. மேபி மொத்தமா எல்லாமே சேர்த்து ஒன்று
ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் ஐ திங்க் லோக்கி ஒரு இன்டர்வியூல சொன்னான்னு நினைக்கிறேன். தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமா அதை ப்ரோட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியா மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆகிக்கலாம் நினைக்கிறேன். அதை ஷோரா பண்ணிடலாம். அது வந்து எங்க கேட்குறாங்க, ஷோரா பண்ணிடலாம் சார். ஆமா சூப்பராக வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக 2-3 படம் வந்துருச்சு நம்மளுக்கு. செப்டம்பர் 5க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனநாயகம் தான், ஜனவரி. ஸோ அது ஃபுல் பவராக வரும். ஆமாம் ஆமாண்ணா. அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானே அது. அது வந்து அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். ம் 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 அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போவில் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல, அது அதில் செம்ம வேல்யூ ஆடும். வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான். தேங்க்யூ. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. வணக்கம், நான் சூப்பர் சூப்பர் பாடலாசிரியர். இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் மதராசி படத்தில் வந்து எஸ்கே அண்ணனுக்கு வந்து அனிருத் மியூசிக்கில் சலம்பல சலம்பல அந்த பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன். அதோட பாடலாசிரியர் நான். அந்த பாட்டு இப்போ செம்மையாக பிச்சுட்டு போகுது, பயங்கரம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அனிருத்தோட ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு. நமக்கு வந்து ஹுக்கும் எழுதணும், அப்புறம் மனசுலாய் எழுதணும், மனசுலாய் எழுதணும், அடுத்தது 3வது இப்போது சலம்பல இதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எப்படி ஹம்புலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்கு நான் அனிருத் அவங்களுக்கும் முருகதாஸ் சார் பெருந்தன்மையாக வந்து முதல் தடவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் லிரிசிஸ்டோட வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்வீட்டாக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம். அதுலேயுமே ரொம்ப நம்ம ஒரு புது ஆள் சின்ன பையன் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப மரியாதையோட, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவாக நிறையா குடுக்கல் வாங்கலோட நடந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கண்ணா. ஐயோ சூப்பருங்க. அவர் எப்போவுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு பாட்டு எழுதுறேன். ஜென்ரலாக ஒரு ஹீரோ எலிவேஷன் சாங் நமக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டு வந்ததுலேருந்து நமக்கு ஹீரோ எலிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பாடல்கள் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங், ஆனால் ஹீரோ எலிவேஷன் சாங்கிறத விட ஒரு சிச்சுவேஷனுக்கான சாங். அதில் கூடிய மட்டும் எப்படி சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டார்கெட். ஸோ அந்த மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட்டு புதுசு. ஸோ அந்த மாதிரி சில, அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பாடலை எழுதணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அண்ணனோட முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி. அதான் யாருக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி. ஹாய், என் பேர் ஆதேஷ் கிருஷ்ணா. ஐ எம் லிரிசிஸ்ட் இன் திஸ் மூவி. இன்னும் சாங் ரிலீஸ் ஆகல. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் சூன் அண்ட் ஹோப் யூ ஆல் லவ் இட். அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அனி சாரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ a lot of emotions I've always shared with him through his music. ஸோ அவருக்கு எழுதும்போது அது வந்து ரொம்ப சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் அ சாங், சச் அ ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்கே சார் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. எல்லோரும் நேரிட்டு பார்க்கலாம். மதராசி ரொம்ப நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். வணக்கம், நான் பாடலாசிரியர் விவேக். இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. முருகதாஸ் சாரோட ஒரு சமூக பொறுப்புள்ள படங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அவரோட நான் 3வது படம் வேலை செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்என்இ காம்போ வந்து ஒரு மேசிவ் காம்போ. அவங்க மிகப்பெரிய ஹிட் ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். ரெமோ மாதிரி, வேலைக்காரன் மாதிரி, டான் மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அவங்களோட இணையிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னோட நண்பர். இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு. அதை வந்து ஒரு நண்பனாக மகிழ்ச்சியாக பார்க்குறது மாதிரியே ஒரு சக கலைஞனாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வியப்போடவும் அந்த உயரத்தை நான் பார்க்குறேன். அவர் தனக்கான
உழைப்பை ரொம்ப நேர்மையாக அண்ட் தான் ஒரு பாதையில் போகணுங்கிற முனைப்போட போட்டுட்டு இருக்காரு. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தான் இலக்கை சரியாக நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் ஓடுறது வந்து தனக்காக மட்டும் இல்லை, தன்னை மாதிரி எங்கேருந்தோ வந்து ஜெயிச்சிட முடியுமான்னு பல இளைஞர்கள் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட உழைப்பும் வெற்றியும் அவங்கள எல்லாரையும் முன்னாடி கொண்டு வர போகுதுங்கிற ஒரு புரிதலோடையும் அவர் ஓடிட்டு இருக்காரு. அது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். அனிருத்தோட மியூசிக் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அனிருத் என்ன மாதிரி ஒரு உயரத்தில் இருக்காருன்னு. அவர் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. அவரோட மைண்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதே சமயம் புதுசாக எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வியப்பாக இருக்குது அவரை பார்க்கும்போதே. எப்படி இவ்வளோ புரிதல் இருக்க முடியும் ஆடியன்ஸை பற்றி. எப்போவுமே ரசிகனை புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிற கலைஞர்கள் வந்து காலத்தை தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் ரசிகனை முன்னேற்றிட்டு போக வேண்டிய கடமையும் அவருக்கு அதை சரியாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு லக்ஷ்மி மூவிஸ்க்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எங்கள் அம்மன் தமிழ் நம்மள ஃபஸ்ட்டு డబ్బింగ్ పటం ఆర్బి చౌదరి ఇదిలో అంది తెలుగు నుండి తమిళ్కి డబ్బింగ్ వాంగి చౌదరి సార్ టైప్తో కూడా పోయిருக்கு. అమ్మన్ అப்புறம் ஸ்ட்ரைட் தமிழ் படம் சிவகார்த்திகேயன் அண்ட் முருகதாஸ் அன்ருத் எல்லோரும் பெரிய டீம் வச்சு நல்லா பண்ணிருக்கு. கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும். எது எது வேணுமோ பப்ளிக்கு இதெல்லாம் இந்த பிக்சரில் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து ఎవరు బ్లెస్సింగ్స్ ఆల్సో ప్రొడక్షన్కి நம்மளுக்கு வேணும். ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் மீ, ப்ரமோட் மீ. தேங்க்யூ.